ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் ஆஃப் வின்னிங். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த காணொலி வாயிலாக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற தொழில்களையும் இதை பார்க்கிறவர்களையும் பார்க்காத ஜனங்களையும் கர்த்தர் அவருடைய ரத்தத்தை தெளித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சுகபலன் கொடுப்பாராக. இதோ இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் கடந்து வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1-10 வரைக்கும் நான் சுருக்கமாக வாசித்து முடிச்சிடுறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த தண்ணீரை இறங்கி தண்ணீரை கலக்குவான். முதலில் இறங்குவன் எவனோ அவன் இப்பேற்பட்ட வியாதியாளர்களும் சொத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்கள், இந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு நமக்கு. 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். அந்த ஆட்டு மந்தையின் வாசலில் இருக்க அவன் படுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தேவதூதர் வந்து அந்த குளத்தை கலக்குவாங்க. அதை கலக்கும் பொழுது யார் முதல்ல போய் அது உள்ளே போகிறாங்களோ, யார் முதலாக போய் அதில் விழுறாங்களோ அவங்க வந்து அருமையான சுகத்தோட எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவனுக்கு சுகம் கிடைச்சிரும். ஆனால் பாருங்கள், அந்த மனுஷன் 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். அந்த இடத்துல எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பேர் சில்லறை போட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் அந்த பக்கம் 38 வருஷமாக ஒரு மனுஷன் இருக்கான். அவனை மனநலம் எப்படி இருக்கும், அவனுடைய உடல் நிலைமை எப்படி இருக்கும், அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கும் பாருங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே. ஆனால் அந்த பக்கம் போகிறவங்க வரவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட இந்த மனுஷன் சுகமானவர்கள் நினைக்கல. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள், என்ன நடந்தது. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக போட்டிருக்காரு பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இவ்வளோ ஒரு அருமையான வேதனை தேவன் பாருங்கள். அவன் வந்து அவனை விசாரிக்கிறது யாருமே இல்லை. சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஆண்டவரே, குளத்தை கலக்கும் பொழுது நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்த வந்துடுறான்ப்பா, என்னால் முடியல ஆண்டவரே. ஏன்னா அவனுக்கு சூமின உறுப்புனா கை காலெலாம் உள்ளுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், நம்ம கை இப்படி நீட்டாக இருக்க, இப்படி இருக்காது, அப்படியே உள்ளுக்கு போய்டும். பார்த்துருப்பீங்க, நிறைய குஷ்டரோகிகளை பார்த்துருப்பீங்க. சூமின உருப்படையவனாக இருக்கான், காலும் விரலும் அதே மாதிரி தான் இருக்கும். 38 வருஷம் ஒருத்தன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். 38 வருஷம் இருக்கான். அவனுடைய கை கால் எப்படி இருக்கும், தொடை எப்படி இருக்கும், யோசித்து பாருங்கள். ஆனால் அவனை விசாரிக்கிறதுக்கு யாருக்குமே என்ன இல்லை, எண்ணங்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், 6ஆம் வசனம் அருமையாக சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த சைடு வராரு. அவன் வியாதியஸ்தன் என்று கண்டு சொஸ்தமாக வென்று விரும்புகிறேன் கேட்குறாரு. ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு யாருமே இல்லைன்னு கதறான். ஆனால் அப்பா சொல்கிறார் பாருங்கள், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்மளுடைய தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான ஜனங்களே, நான் எதுக்கு இந்த வசனத்தை எடுத்தேனாக்கா, யோசித்து நல்லா பாருங்கள். 38 வருஷமாக ஒருத்தன் வியாதியாக ஒரு இடத்துல இருக்கிறானாக்கா அவனை தூக்கின்னு போய் விடுறதுக்கு இல்லைங்க, ஒரு நாளைக்கு 1 இன்ச்சு வச்சா கூட அந்த குளத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 நாள் 1 இன்ச்சின்னு கணக்கு போட்டால் சொல்கிறேன் போயிடலாம். ஆனால் ஜனங்களுக்கு அந்த எண்ணங்கள் கிடையாது, சொந்தக்காரங்களுக்கு அந்த எண்ணங்கள் கிடையாது. நீ கெடுனா கெட்டுப்போ, நீ நல்லா இருந்தால் உன்னை என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்படி ஆகிட்டான்னுவாங்க. நீ உனக்கு ரொம்ப தாழ்வடைஞ்சு சோர்வடைஞ்சு போனாக்கா, ஐயோ அப்பயே என் பேச்சை கேட்கலேன்னுவாங்க. நீங்கள் ரொம்ப உயரத்துக்கு போனாக்கா நான் அப்போவே சொன்னேன்னு, இதுதான் மனுஷத்தனம் நிலைமை. பாருங்கள், உங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த 38 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த மனுஷனை விசாரித்த என் தேவன் இன்றைக்கு உங்களை விசாரிக்க காத்திருக்கிறார். நீங்கள் அவர் அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிடுங்க. எப்படிப்பட்ட வியாதியை 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை சுகம் கொடுத்த என் தேவன் இன்றைக்கு இந்த காணொலியை காணி கொண்டிருக்கிற உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 38 வருஷங்க வளட்டாயுது. எவ்வளோ பேர் கடந்து போயிருப்பாங்க, எவ்வளோ பணக்காரங்க, எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள் போயிருப்பாங்க, எவ்வளோ நார்மலான ஆளுங்க போயிருப்பாங்க, எவ்வளவோ அந்த காலத்தில் இருக்க அரசர்கள் போயிருப்பாங்க. ஆனால் அவனை தூக்கி அவனை விசாரிக்க ஆள் இல்லை, அவனை சுகப்படுத்த ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா, ஆமாண்டா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. இதான் நம்முடைய தேவனுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன இதுவாக இருந்தாலும், எவன போராட்டங்கள், மன போராட்டங்கள், என்ன வியாதி,
எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகாதீங்க. போங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் கொடுக்குற மாத்திரையை வாங்கிட்டு இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தை தெளிக்கிற சொல்ல அவருடைய ரத்தத்தை தெளித்து போடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா பிரியமானவர்களே, டாக்டர் படித்தவர், என் தேவன் படைத்தவர். ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கு 38 வருஷம் வியாதிக்கு இருந்த சுகம் கொடுத்த என் தேவன் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிற, மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, உன்னுடைய ரொம்ப நாள் மூட்டு வலி என்று மறைகிறது, உன்னுடைய ரொம்ப நாள் கால் குடைச்சல் மறைகிறது, உன்னுடைய ரொம்ப நாள் தலைவலி மறைந்து போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவான் வேதத்தில் போட்டிருக்கேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை நீங்கள் செய்யுங்க. 38 வருஷத்துக்கு வியாதியாக இருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆவலாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் விடுவிப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கேட்டால், மனுஷனுக்கு மற்றவங்களை மேலாக்க பேசுறது, சொந்தக்காரங்க அதுக்கு மேலே. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே மனதுற ஒரே ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் ஒன்று போட்டிருக்கு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். யோசித்து பாருங்கள், அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா கடவுள் கண்டிப்பாக ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களை குரலை கேட்க அவளாக இருக்கிறார். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இயேசுவோட கிருபையோடு நான் காத்திருக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.